வணக்கம், ஈகை, தர்மம். இந்த வார்த்தைகளை கேட்டதும் நமக்கு என்ன தோணும்? பெரும்பாலும் இல்லாதவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிறத கொடுக்கறது. அப்படிதானே? ஆமா, பொதுவா அப்படிதான் நாம புரிஞ்சுக்கிறோம். ஆனா உண்மையான ஈகைங்கிறது அது மட்டும்தானா? இல்ல அதுக்குள்ள இன்னும் ஆழமான ஒரு ஆன்மீக அர்த்தம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதை தெரிஞ்சுக்க தான் இன்னைக்கு நாம மகாபாரதத்துல இருந்து ஒரு கதையை பார்க்க போறோம். ஓ, மகாபாரத கதையா? யார் யார் வராங்க இதுல? இதுல பகவான் கிருஷ்ணர், தர்மத்துக்கே பேர் போன யுதிஷ்டிரர், அப்புறம் பாதாள லோகத்த மன்னன் மகாபலி, இவங்க 3 பேரும் வராங்க. அடேங்கப்பா, 3 பேருமே பெரிய ஆட்கள். சரி, இந்த கதை மூலமா நாம என்ன கத்துக்க போறோம்? உண்மையான ஈகைனா என்ன, பணிவோட முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் தான் இந்த கதை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். வாங்க கதைக்குள்ள போலாம். சரி, முதல்ல யுதிஷ்டிரர், பாண்டவர்கள்ல மூத்தவர், தர்ம தவறாதவர்னு நல்ல பேர். ஆமா, தர்மராஜான்னு தானே சொல்றோம் அவரை. அதேதான். அவர் தினமும் ஒரு 500 பேருக்கு குறையாம அன்னதானம் செஞ்சுட்டு வர்றார். ரொம்ப நல்ல விஷயம். நிச்சயமா. ஆனா நாள் போக போக நான் எவ்வளோ பெரிய தர்மம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு சின்ன கர்வம், இது அவர் மனசுக்குள்ள மெதுவா வந்துடுது. ஓஹோ, நல்லது செஞ்சாலும் இந்த கர்ம வள வாய்ப்பு இருக்கா? இருக்கு இல்லையா? அதைத்தான் கிருஷ்ணர் கவனிக்கிறார். அவர் சும்மா விடுவாரா? விடமாட்டார். என்ன செஞ்சார்? தன் பக்தன் மனசுல கர்வம் வந்தா அதை சரி பண்ணும் இல்லையா? அதனால யுதிஷ்டிரருக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்க நினைக்கிறார். சரி. அவர் அழைச்சுக்கிட்டு நேரா பாதாள லோகம் போறார். அங்க ஆட்சி செய்யற மகாபலி சக்கரவர்த்தியோட ராஜ்யத்துக்கு. மகாபலியோட ராஜ்யத்துக்கா? எதுக்கு அங்க? சொல்றேன். அந்த ராஜ்யம் ரொம்ப வளம் நிறைஞ்சது. வறுமை அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்லையா? அப்படியா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. ஆமா, அப்படிப்பட்ட இடத்துக்கு 2 பேரும் போறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது யுதிஷ்டருக்கு திடீர்னு தாகம் எடுக்குது. சரி. வழியில ஒரு குடிசை வீடு. அங்க போய் குடிக்க கொஞ்சம் தண்ணி கேக்குறாங்க. ம். உள்ள இருந்து ஒரு வயசான பாட்டி வராங்க. கையில ஒரு தங்க கிண்ணம், அதுல தண்ணி கொண்டு குடுக்கறாங்க. தங்க கிண்ணத்திலயா? ஒரு குடிசை வீட்லயா? ஆமா, யுதிஷ்டருக்கே ஆச்சரியம். தண்ணிய குடிச்சிட்டு ரொம்ப பணிவா, ரொம்ப நன்றிங்கம்மா, இந்தாங்க உங்க கிண்ணம் திருப்பி கொடுக்கறாரு. அதுதானே முறை. ஆனா அந்த பாட்டி என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா, எங்க தேசத்துல ஒருத்தருக்கு கொடுத்த பொருளை திரும்ப வாங்க மாட்டோம். அது மட்டும் இல்ல, ஒரு தடவை பயன்படுத்தின பாத்திரத்தை, அது தங்கமாவே இருந்தாலும் சரி, திரும்பவும் நாங்க யூஸ் பண்றதில்ல. அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. என்னது, கொடுத்தத வாங்க மாட்டாங்களா? யூஸ் பண்ண பாத்திரத்தை தூக்கி போட்டுருவாங்களா? அப்ப தங்கத்தையா? ஆமா, யுதிஷ்டிரருக்கு தலை சுத்திடுச்சு. அந்த தேசத்தோட செல்வத்தையும் மக்களோட அந்த மனப்பான்மையும் பார்த்து அப்படியே மலைச்சு போயிட்டார். அப்போ அந்த ராஜ்யம் எந்த அளவுக்கு ஒரு தன்னிறைவோட இருந்திருக்கணும்? நிச்சயமா. அந்த ஆச்சரியத்தோட 2 பேரும் மகாபலி சக்கரவர்த்தியோட அரண்மனைக்கு போறாங்க. சரி, மகாபலிய பார்க்க போறாங்களா? ஆமா, மகாபலி அங்க இருக்கார். கிருஷ்ணர் யுதிஷ்டிரரை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். மன்னா, இவர்தான் பூலோகத்து தர்மராஜா யுதிஷ்டிரர். இவர் தினமும் 500 பேருக்கு அன்னதானம் செய்யறார் அப்படின்னு சொல்றாரு. ஓ, இங்கதான் முக்கியமான விஷயம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். கிருஷ்ணர் இப்படி சொன்னதும் மகாபலி என்ன செஞ்சார் தெரியுமா? படக்குன்னு தன்னோட 2 காதையும் கையால பொத்திக்கிட்டார். காதை பொத்திக்கிட்டாரா? எதுக்கு? ஐயோ, நிறுத்துங்க, தயவு செஞ்சு நிறுத்துருங்க. இப்படிப்பட்டவரை பத்தி என் காதால கேட்கவே நான் விரும்பல. அவர் செஞ்ச தர்மத்தை பத்தி இங்க சொல்லாதீங்க அப்படின்னு பதறார். அடக்கடவுளே, என்ன இப்படி சொல்றாரு? கிருஷ்ணருக்கும் யுதிஷ்டிரருக்கும் ஒண்ணுமே புரிஞ்சிருக்காதே. ஆமா, 2 பேரும் திகிச்சு போயிட்டாங்க. மகாபலி தொடர்றார். என் ராஜ்யத்துல யாருக்காவது ஏதாவது தர்மம் தேவைப்படுமான்னு நானே தேடி பார்த்தேன். ஒருத்தர் கூட அப்படி கிடைக்கல. ஓ. இங்க யாருக்குமே அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்படி இருக்கும்போது நான் யாருக்கு போய் தர்மம் பண்றது? இங்க தர்மம் செய்ய வேண்டிய தேவையே இல்லாம இருக்கு. சரிதான், தேவை இல்லனா தர்மத்துக்கு வேலையே இல்ல. அப்புறம் அவர் கேக்குறாரு, ஆனா நீங்க சொல்ற இந்த யுதிஷ்டிரர் தினமும் 500 பேருக்கு சாப்பாடு போடுறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவர் ராஜ்யத்துல குறைஞ்சது 500 பேராவது சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஏழையா இருக்காங்கன்னு தானே அர்த்தம். தன் குடிமக்களை இப்படி வறுமையில தவிக்க விட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடுற ஒரு மன்னனை எப்படி பெருமையா பேச முடியும்? அது புகழுக்குரிய விஷயமா அப்படின்னு கேக்குறார். ஆஹா, என்ன ஒரு கேள்வி! இது இது யுதிஷ்டிரரை ரொம்ப பாதிச்சிருக்குமே. பயங்கரமா. அந்த வார்த்தைகள் கசப்பா இருந்தாலும் அதுல இருந்த உண்மை சுட்டது. யுதிஷ்டிரர் வெட்கித்தல குனிஞ்சிட்டார். தான் செஞ்ச அன்னதானத்தை நினைச்சு கர்வம் பட்டது எவ்வளவு தப்புன்னு அப்போதான் உணர்றார். அப்போ உண்மையான பெருமை எதுல இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரா? ஆமா, வெறுமனே பசிக்கு சாப்பாடு போடுறதை விட அந்த பசியே வராதபடி வறுமையே இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குறது தான் ஒரு மன்னனோட உண்மையான கடமை. அதுதான் உண்மையான பெருமைன்னு அவருக்கு புரியுது.
அந்த நொடியே கர்வம் போயிருக்கும் இல்ல? நிச்சயமா அந்த கர்வம் எல்லாம் காத்துல போயிடுச்சு, உண்மையான பணிவு அவர் மனசுல வந்துருச்சு. அப்போ இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? உண்மையான ஈகைங்கிறது இருக்கு. மகாபலியோட ராஜ்யம் அந்த மாதிரி ஒரு இடம். அதனாலதான் அங்க தர்மம் செய்ய ஆளே இல்ல. இது ஒரு ஆழமான பார்வை. ரொம்ப சரி. தர்மம் செய்யறத விட தர்மம் செய்ய தேவையே இல்லாத ஒரு நிலைய உருவாக்குறது, அதுதான் உன்னதமான நிலை. அப்போ உண்மையான பெருமை அகங்காரத்துல இல்ல, பணிவுல தான் இருக்கு. கரெக்ட். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கதை உங்க மனசுல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது? நாம செய்யற உதவிகள், சேவைகள், அதோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கணும்? அது ஒரு நல்ல கேள்வி. நிறைவா உங்க சிந்தனைக்கு இன்னொன்னு, நம்ம இந்த பொருள் சார்ந்த வறுமை, அதாவது பண கஷ்டம், சாப்பாட்டு கஷ்டம், இத ஒழிக்க பேசுறோம். ஆமா. அதே மாதிரி நம்ம சமூகத்துல அறிவு பற்றாக்குறை, சரியான வாய்ப்புகள் இல்லாம இருக்கிறது, மனநலம் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி வேற வறுமைகளும் இருக்கு இல்லையா? ஆமா, இருக்கு. இந்த மாதிரி தேவைகளை நிவர்த்தி செஞ்சு அங்கேயும் தர்மமே தேவைப்படாத ஒரு நிலையை உருவாக்க நாம ஒவ்வொருத்தரும் எப்படி பங்களிக்கலாம்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிங்க.